நானும் எவ்வளவோ யோசிச்சு பார்த்தாலும் எனக்கு ஒன்றும் கிளிக் ஆகவே மாட்டேங்கிறே. ரமேஷையும் தேவாவையும் கொன்னது மீனாவோட ஆவி. அப்போ அணுவை கொன்னது யாரு? ஒரே குழப்பமா இருக்கே. அணு இறந்தது இப்படி என் கனவுல வந்தது. அவ யார் எனக்கு? அவ எப்படி என் கனவுல வந்தா? இதுக்கெல்லாம் நான் விட தெரிய என்னதான் பண்றதுன்னு தெரியலையே. அவந்தி சொல்லுடி, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி தனியா நின்று புலம்பிட்டு இருக்க? என்னத்த சொல்றது? இவளுக்கு என்னன்னு சொல்லி நான் புரிய வைப்பேன். அது அது ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை. கொஞ்ச நாளாவே நானும் பார்க்குறேன் உன் முகம் சரியில்லை, எதையோ எங்ககிட்ட இருந்து மறைக்கிறேன். என்னதான் ஆச்சுன்னு சொல்ல. ஒன்றும் இல்லடி, எதனால நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேனா? ஒன்றும் இல்லை, ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் தனியாக விடுறியா? சரிடி, நீ ஒன்றும் இல்லைன்னு சொன்னா நம்பத்துக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. நீ எதையோ மறைக்கிற. சரி, எங்ககிட்ட எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு. மீனாவை புதைச்ச அந்த இடத்துக்கு போனா இதுக்கான விடை எதுனா கிடைக்குமா? சரி, அங்கே போய் பார்ப்போம். இந்த இடம் தானே, இந்த இடம் தான் அந்த ஆள் சொன்னாரு. இங்கே தான் மீனாவை குழி தோண்டி புதைச்சதா? இந்த காட்டுக்குள்ளே தான். இங்கே அவளை புதைச்ச இடம். இங்கே இவ்வளோ பெரிய காட்டில் எங்கன்னு தெரியலையே. எங்கே அவள் புதைச்ச இடத்த தேடுறது? தேடினா மட்டும் எதுனா கிடைக்குமா? இந்த இடம் தான் ஒரு மாதிரி பள்ளமாக இருக்கு. இங்கே தான் புதைச்சிருப்பானோ அந்த ரமேஷ். அட, இது என்ன? ஏதோ டாலர் மாதிரி இருக்கு. டாலரே தான், ஏதோ மந்திரம் மாதிரிலாம் எழுதியிருக்கு. ஏதோ மந்திரிச்ச சாமி டாலர்னு நினைக்கிறேன். இது யாரோடையது? அட, இது என்ன? திடீர்னு மழை இடி. யாரு? நான் யார்? அந்த உனக்கு என்னடி? போடி இங்கிருந்து. போக முடியாது. நீ யாருன்னு சொல்லு. நீ மீனா தானே? இங்கிருந்து போன்னு சொன்ன. முடியாது, போக முடியாது. அணுவை கொண்டது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லு, நீ தானே? போக போறியா இல்லையாடி? முடியாது, போக முடியாது. இதுக்கான விட தெரியாம நான் போக மாட்டேன். வந்துட்டாங்கிறத கண்டுபிடிக்கிறேன். அந்த தேவா சாக பல தடைகள் வந்ததுக்கு காரணமே இவதான். இப்ப என்னடா என்ன புதைச்ச இடத்துக்கு வந்து என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா தெரியல. அழகா இருக்கடி நீ. ஏய்வா, என்னடி என்னாச்சு? ஏன் ஒரு பதட்டமா இருக்க? அவந்திய பாத்தியா? இன்னும் காணோம் அவளை. இருட்டி போச்சு, எங்க போனான்னு தெரியலடி. என்ன அவந்திக்காவ காணுமா? என்னடி சொல்ற? இருட்டியே போச்சு, எங்க போனா? நேரத்தோட எங்க போனாலும் வந்துருவாளே. அதான் தெரியல, எங்க போனான்னு தெரியல. காலையில இருந்து ஒரே குழப்பமா இருந்தா, அப்புறம் எங்கேயோ கிளம்பி போனா. இன்னும் அழகானோம். எங்க போனா என்னன்னு தெரியவே இல்லடி. நம்ம கிட்ட சொல்லாம எங்கேயுமே போக மாட்டா. இப்போ தனியா எங்கேயோ போயிருக்கா, இன்னும் வரல. அப்படியே சொல்ற? சரி வா, போய் தேடி பார்க்கலாம். எங்கன்னு போய் தேடுறது? எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. வா, அங்க போய் தேடி பார்க்கலாம். எங்கன்னு சொல்லி தொலைடி. அவ கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரி இருக்கா. அந்த அணுன்ற பொண்ணு செத்தப்போ நீங்களும் கூட்டிட்டு போனல, அப்போத்துல இருந்தே ஒரு மாதிரி இருக்கா. அதனால இந்த பேயி பிசாசு இதெல்லாம் பத்தி ஆராய்ச்சி பண்ற சொல்லி யார்கிட்ட போய் என்னமோ விசாரிச்சுட்டு இருக்கா. இப்போ கூட ஏதோ அன்னைக்கு பேசிட்டு இருந்தா. அந்த காட்டுக்குள்ள என்னமோ மருமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்குமா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல கொஞ்சம் தூரம் போன ஒரு காடு இருக்குல்ல, அதுக்குள்ளதான் போயிருப்பாளோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அவளுக்கு அவ்வளவு தைரியம்லாம் கிடையாதடி. ஆமா, உங்ககிட்ட சொன்னா வந்து எனக்கு தைரியமே இல்லை, நான் குழந்தை. நீ வேற. அவ என்னன்னே தெரியல, கொஞ்சம் நாளாவே ஒரு மாதிரி தான் இருக்கா. எனக்கு சந்தேகமா இருக்கு. வேணா அது உள்ள போய் பார்க்கலாவா? ஏய், இந்த நேரத்துல காட்டுக்குள்ள போய் எப்படி தனியா போறது? எனக்கு பயமா இருக்கு. அவந்திக்காவை கண்டுபிடிக்கணும்னா இதான் வழி. எனக்கு சந்தேகமா இருக்கு, அதுக்குள்ளதான் அவ போயிருப்பா ஏதோ வேலையான்னு சொல்லிட்டு. வா போய் பார்க்கலாம். சரி வா. அவந்திகா, அவளுக்கு என்னாச்சு பாரு. அவந்தி, அவந்தி எந்திரி. அவந்திகா, என்னடி ஆச்சு உனக்கு? அவந்திகா, என்னடி யுவா எழுந்துக்கவே மாட்டேங்கிறா? என்ன ஆச்சு இவளுக்கு? தெரியலையடி, என்ன ஆச்சு இவளுக்கு? அவந்திகா, அவந்திகா எழுந்திரி. அப்பாடி, கண்ணு முடிச்சிட்டாடி. எனக்கு என்ன ஆச்சுடி? என்ன ஆச்சு நீ தான் சொல்லணும். எதுக்கு இந்த நேரத்துல இப்ப இங்க வந்த? நீ தனியா இந்த நேரத்துல காட்டுக்குள்ள வந்து மாட்டிட்டது இல்லாம மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குற. எதனா ஆச்சுன்னா யாரு பொறுப்பு? ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அவந்திகா? நீ இருட்டிட்டால தனியா வரப்பட பயப்படுற நீ.
இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள எப்படி வந்த தனியா? அதுவும் நம்ம இப்படி மயங்கி போய் விழுந்திருக்க. என்னாச்சு உனக்கு? அது அது வந்து என்னோட டாலர் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதை எடுக்கலான்னு வந்தேன். டாலரா? இங்க எப்படி வந்தது? அது அது மதியம் நான் இந்த பக்கமா வந்தேன். அப்போ இந்த காட்டுக்குள்ள சும்மா வந்தேனா, அப்போ விழுந்திருக்கும் போல இருக்கு. அதான் தேடி பார்க்கலான்னு வந்தேனா, இருட்டா இருக்கவே பயந்து மயங்கி விழுந்துட்டேன்டி. டாலரை கண்டுபிடிச்சியா? ஆ ஆ கண்டுபிடிச்சேன். எங்க காட்டு? இதோ இதுதான். இது என்ன டாலர்? இந்த டாலரை நீ போட்டு வந்து நான் பார்த்ததே இல்லையே. ஆமா, நானும் பார்த்ததே இல்லையே. நீ போட்டு போய் சொல்றியா? இல்லடி, இது ஏன் டாலர் தான். நான் எப்பவும் என் கூட வச்சிருப்பேன். மிஸ் பண்ணிட்டேன். பொய் சொல்லதா வந்திக்கா? வர வர எங்க கிட்ட ரொம்ப பொய் சொல்றேன். எதையோ மறைக்கிற. சரி, எது எப்படியோ இதுக்கு மேல காட்டுக்குள்ள இருக்க வேண்டாம். வா, ஏதோ நல்ல வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். ஆமாண்டி, வா முதல்ல வீட்டுக்கு போலாம். இந்த காட்டுக்குள்ளதான் மீனா இன்னும் இருக்கா. அவதான் எல்லாமே சொல்லி ஆகணும். இன்னும் என்னடி இங்கே நின்றுட்டு இருக்கா? வா போலாம் வீட்டுக்கு. அந்த வந்துட்டுடி. அவளுக்கு இந்த காட்டை விட்டு வர மனசே இல்ல. இன்னும் இங்க எதனா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காம, பேய் வந்தா பிசாசு வந்தான்னு பாத்துட்டு இருக்கா. வர வர பேய் பிசாசோடைய மோகம் இவளுக்கு ரொம்ப அதிகமா போயிடுச்சு. அப்படிலாம் இல்லடி. நீ எதை கேட்டாலும் அப்படிதான் சொல்ல போற. எங்க கிட்ட ஏதோ மறைக்கிறேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படியே மறைச்சிட்டே இன்னும் ஒரு நாள் வெளியில வராம போயிடும். வா போலாம். எப்பவும் குழப்பமாவே இருக்க. உன் முகத்துல ஒரு தெளிவே இல்ல. அதான் இங்க கொஞ்ச நேரம் ஜாலியா விளையாடிட்டு போலான்னு கூட்டிட்டு வந்தோம். சரி வா விளையாடலாம். விளையாடணுமா? சின்ன குழந்தைங்களாடி நீங்க? ஆமா, நாங்க சின்ன குழந்தைதான். வா விளையாடலாம். இந்த மாதிரி நீ சிரிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? எப்ப பார்த்தாலும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு எதையோ தேடிட்டு யோசிச்சுக்கிட்டு. என்னடி நான் பேசிட்டு இருக்க, எங்கேயோ பார்த்து வாய பொழந்துட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். ஏய், யாரடி இவன் இவ்வளவு அழகா இருக்கான்? கண்டிப்பா இவன் நம்ம ஊரா இருக்க வாய்ப்பே இல்ல. எப்படி சொல்ற? இது வரைக்கும் இவன் இங்க பார்த்ததே இல்லையே. என்னாச்சு இவளுங்களுக்கு? எங்க பார்த்துட்டு இருக்காளுங்க? ஹே அம்மு, இங்க என்ன பண்ற? சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்த மாமா. வீட்லயே இருக்க போர் அடிக்குது, அதான். எனது மாமாவா? அப்போ இவன் அவந்திகாவோட மாமா பையனா? நாம இதுக்கு முன்னாடி இவனை ஊர்ல பார்த்ததே இல்லையே. இவரோட மாமா பையன். இவரோட பேர் ரிஷி. அப்படியா? இதுக்கு முன்னாடி உங்களை இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்லையே. நான் சின்ன வயசுல இருந்து வெளியூர்ல தங்கி படிச்சிட்டு இருக்கேன். அதனால இங்க அடிக்கடி வரதில்ல. அதனால நீங்க என்ன பாத்துக்க வாய்ப்பு இல்ல. ஆமாம்மா, இங்க எங்க நீங்க வீட்டுக்கு போகாம? அது ஏன் கேக்குற வந்தி? நான் புக் பண்ணி வந்த கேப் நம்ம ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே பஞ்சர் ஆயிடுச்சு. அதான் டிரைவர் பஞ்சரை சரி பண்ணிட்டு இருக்காரு. சரி, அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தா நீ இருக்க. சரி வாங்க மாமா, வீட்டுக்கு போலாம். எங்க போறது? இரு, டிரைவர் பஞ்சர் ஓட்டிட்டு இருக்காரு. பஞ்சர் ஓட்டணும், நம்ம சேர்ந்து போகலாம். சரியா வந்தி, கார் ரெடி ஆனதும் நீ மாமா கூட பேசிக்கிட்டு வா. நாங்க கிளம்புறேன்னு. ஏய், நீங்களும் என் கூட வாங்கடி. நாங்க ஆத்துல குளிக்க போறோம். உன்னை கூப்பிட்டோம், நீ தான் வரமாட்டேன் சொல்லிட்டேன். காலையிலே குளிச்சுட்டேன். நாங்க போறோம். நீங்க மாமா கூட பேசிக்கிட்டே வீட்டுக்கு போ. என்ன வந்தி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க? அது மாமா, அவங்க ஆத்துல குளிக்க போறாங்க. என்ன கூப்பிட்டாங்க. நான் காலையிலே குளிச்சுட்டேன், வரலன்னு சொல்லிட்டேன். அதான் அவங்க மட்டும் போறாங்க. சரி வா, கார் ரெடி ஆச்சு, பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். சரி மாமா. இவர் தான் என் மாமா ரிஷி. சின்ன வயசுலேருந்தே இவர்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா இவருக்கு என் மேல எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்குன்னு தெரியல. அண்ணே, கொஞ்சம் மெதுவாவே போங்க. நிறைய குழந்தைங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. சரிங்க தம்பி. இந்த ரோடு பூரா நிறைய வீடுங்க இருக்கு. எல்லாம் சின்ன குழந்தைங்களா இருப்பாங்க போல. அதான் எல்லாம் தெருவில் விளையாட்டு இருக்காங்க. நான் மெதுவா போறேன் தம்பி. அப்புறம் வந்தி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க ஸ்டடீஸ்லாம் எப்படி போச்சு? நல்லபடியா போச்சு. முடிச்சுட்டு வந்திருக்கனே. ரிசல்ட் வந்தா தெரியும் இன்னும் கொஞ்சம் நல்ல. தம்பி, அது அந்த வீடு தானே? ஆமாங்கண்ணே. அப்படியே ஓரமா நிறுத்திக்கோங்க. சரிங்க தம்பி. யாரு அது? அது லட்சுமியோட பையன் தானே? வெளியூர்ல போய் படிச்சுன்னு தானே? ஆமா ஆமா, அவனதான் இருக்கா. வெளியூர்ல வந்திருக்கான். கூட வந்திருக்கத்தே அவனோட மாமன் பொண்ணு. ஜோடி பொத்தம் ரொம்ப நல்லா இல்ல? ரெண்டும் பார்க்கறதுக்கு லட்டு மாதிரி இருக்குங்க. ஆமாக்கா, பையனும் நல்லா இருக்கான்,
அந்த பொண்ணு நல்ல அழகாத்தான் இருக்கா, ஜோடி பொறுத்து நல்லாதான் இருக்கு. லட்சுமி அக்கா உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவாங்க பாரு. ஆமா ஆமா, அவ ஏற்பாடு பண்ணிடுவா. ஆனா அவளோட அம்மா அறிவத்தி இருக்காளே, அவதான் என்ன சொல்லுவாளோ தெரியல. ஏன் அப்படி சொல்றீங்க? அந்த புள்ள நம்ம ஊர்ல அந்த 2 தெரு தள்ளி இருக்கே, அதுதானே? அது பேரு கூட அவந்திகா. அவந்திகா. அந்த புள்ள பிறந்தப்போ நல்ல ராசியான புள்ளையா இருந்தது. அது பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வீடு கஷ்டப்படுற நிலைமையிலிருந்து பணக்காரங்களா ஆனாங்க. ஆனா என்ன ஆனா கொஞ்ச நாள்லயே அந்த புள்ள அவந்திகாவோட அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. அதுல இருந்து இந்த பொண்ணு ஒரு ராசி கட்ட பொண்ணுன்றது அந்த லட்சுமியோட அம்மாவோட நினப்பு. அப்படி இருக்கும்போது பேரனுக்கு எப்படி கட்டி கொடுக்க சம்மதிப்பா? இது என்னக்கா கதையா இருக்கு? அந்த புள்ளையோட அம்மா அப்பா செத்ததுக்கு இது எப்படி காரணமாகும்? நீ தான் அப்படி சொல்ற. அந்த கேள்விக்கு அப்படி ஒரு நினப்பு. அவங்கள கேள்வின்னு இந்த கேள்வி சொல்லுது பேர். அவந்திகாவோட அம்மா அப்பாவும் செத்ததுக்கு அவந்திகா தான் காரணம்னு நினைச்சிட்டு ராசி கட்டவன் சொல்லிட்டு இருக்காங்க, அப்படிதானே? ஆமா ஆமா, அதனால லட்சுமி ஆசைப்பட்டாலும் அந்த லட்சுமியோட அம்மா என்ன சொல்வாளோ தெரியல. என்னமோ 2 பேர் ஜோடி போட்டு நல்லா இருக்கு பார்க்க, அப்புறம் அவங்க இஷ்டம், நமக்கு என்ன? ரிஷி, அட அவந்திகாவும் கூட வந்திருக்கா. 2 பேரோட ஜோடி பொத்தும் பார்க்கவே கண் கொள்ளா காட்சியா இருக்கே. என் வீட்டு மருமகளா வரணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டேன். 2 பேரும் ஜோடியா வரும்போது மருமகளா வர மாதிரியே இருக்கு எனக்கு. என்னம்மா அப்படி ஸ்டன் ஆகி நின்ட்டீங்க? எப்படி இருக்கீங்க? ரிஷி, நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. அவந்திகா வாமா. அத்தை எப்படி இருக்கீங்க அத்தை? நான் நல்லா இருக்கேன் அவந்தி. நீ எப்படி இருக்க? பக்கத்துல 2 தெரு தள்ளி தான் இருக்க. அப்பப்ப இந்த அத்தையை வந்து பார்க்க மாட்டேங்கிற. அது வந்தத்த. சரி சரி, வா வந்து உட்கார். ரிஷி, நீ போய் குளிச்சுட்டு வா. உனக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன், சரியா? குளிச்சுட்டு வந்து சாப்பிடு கண்ணே. சரிங்கம்மா. அவந்தி இப்படி உட்காரு. அத்தை போய் சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு வரேன், சரியா? நீயும் சாப்பிட்டு தான் போகணும், பாதிலே ஓடிடக்கூடாது. சரிங்க அத்தை. அதிர்ஷ்டக்கார பொண்ணு. என் புள்ள மட்டும் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அவனை விட அதிர்ஷ்டசாலி யாரும் இருக்க முடியாது. இவ பிறந்ததுக்கு அப்புறம் தான் என் குடும்பமே தழைச்சி வந்தது. மகாலட்சுமி மாதிரி இவளை மட்டும் ரிஷி கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அவனை விட அதிர்ஷ்டசாலி யாரும் இல்லை. மாமாக்கு என் மேல அன்பு இருக்குமா? எனக்கு அவர் மேல இருக்க மாதிரி ரிஷி மாமாவும் என் மேல. மாமாக்கு ஏதோ மெசேஜ் வந்திருக்கே. ஐ லவ் யூ டியர். ஐ லவ் யூ மாமாக்கு மெசேஜ் வந்திருக்கு. மாமா யாரையாவது காதலிக்கிறாரா? யார் இது தெரியலையே. ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. யாருன்னு உள்ள போய் பார்க்கலாமா? அவந்தி கொஞ்சம் இங்க வாமா. இது வரத்த. அத்தை கூப்பிட்டீங்களா? ஆமா அவந்தி, வா வந்து உட்கார், நீ சாப்பிடு. மாமா தான் அத்தை ஊர்ல இருந்து வந்திருக்காரு. பாவம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டு சாப்பாடு சாப்பிடாரு. அவர் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டோம், நானும் கூட சேர்ந்து பரிமாறுறேன். நான் அப்புறமா சாப்பிட்றத்த. பரவாயில்ல வந்தி, அம்மா போடுவாங்க, நீ வந்து உட்காரு வா. பரவாயில்ல மாமா, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்றேன். மாமாக்கு நீ பரிமாறணும் ஆசைப்படுறியோ? சரி சரி வா. அது அப்படி இல்லத்த. சரி வா வந்தி. அந்த மெசேஜ் அனுப்புனது யாரு? அவந்திகா. அத்தை என்னாச்சு அவந்திகா? எனக்கு பசி எடுக்குது, ஒண்ணு எனக்கு பரிமாறு, இல்ல நீயாவது சாப்பிடு. என்னமோ யோசிச்சுட்டு இருக்க? அதானே, என்ன அப்படி நின்னுட்டு இருக்க? மாமா அப்புறம் பார்க்கலாம், முதல்ல சாப்பாடு போடுவாமா. சரிங்க அத்தை. நல்ல பொண்ணு, கண்ணு திறந்துக்கிட்டே கனவு காண்டுட்டு இருக்கா. ஃபிஷ் வைக்கட்டுமா மாமா? வெய்ய வந்தி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத்தை நான் கிளம்புறேன் அத்தை. அவந்தி, நீ அங்க தனியா தானே இருக்க, ஏன் அங்க போற? நீ இங்கேயே இரமா. பரவாயில்ல அத்தை, ரொம்ப நாள் கழிச்சு மாமா இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வந்திருக்காரு. அவர் கூட நீங்கெல்லாம் இருங்க, நான் நாளைக்கு காலையில வரத்தேன். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ரிஷி வேணா அனுப்பிட்டவன் கூட? ஐயோ வேண்டாத்த, அவரே இப்பதான் வந்தாரு, டயர்டா இருப்பாரு, பாவம் மாமா. நான் போய்க்கிறத்த, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. 2 தெரு தள்ளி தானே இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். சரிடாம்மா, பார்த்து போயிட்டு வா. சரித்த, நான் கிளம்புறேன். இவ என்னைக்கு தான் என் வீட்டுக்கு மருமகளை வரப்போறா தெரியலையே. நான் மட்டும்தான் ஆசைப்படுறாப்புல தெரியுது.
அவனும் ஒன்றும் சொல்ல மாட்டான், இவனும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறா. என் அண்ணன் பொண்ணு எனக்கே மருமகளா வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவந்தி, அவந்தி. சொல்லுடி கார்த்திகா, எப்ப வந்த? நீ உன் அத்தை வீட்டுல உன் மாமா கூட தங்கிட்டேன்னு நினைச்ச, வந்ததே தெரியாது எங்களுக்கு. நான் வந்துட்டேன்டி. என்னடி ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அவந்தி, என்னாச்சுடி? ஏன் திடீர்னு அழற? உன்கிட்ட சொல்றதுக்கு என்னடி? சின்ன வயசுல இருந்து எனக்கு என் மாமான்னா உயிர். அவர் பின்னாடியே தான் சுத்திட்டு இருப்பேன். ஆனா அது அவரோட பாட்டிக்கு பிடிக்காது. ஒரு நாள், மாமா சொல்லு வந்தி. நானும் உங்க கூட விளையாட வரேன் மாமா. சரி வா போலாம். ரிஷி, எங்கடா கிளம்பிட்ட? அவந்தி கூட விளையாட போறோமா? சரி சரி, என் மருமகளை பத்திரமா கூட்டிட்டு போய் பத்திரமா கூட்டிட்டு வா. எங்கேயாவது விழுந்து விட போறா, சரியா? நிறுத்திரி. யார் உன் மருமக? உனக்கு அறிவில்ல? சின்ன வயசுலயே அப்பனையும் ஆத்தாலையும் முழுங்கிட்டு நிக்கிறா. இவளை போய் மருமக சொல்லிட்டு இருக்க. இவளை போய் என் பேரனு கட்டி வைக்க போறியா நீ? அந்த நினைப்பு இருந்தா இப்பவே தூக்கி தூர போட்டுரு. அம்மா, அதுல இருந்து நான் ரிஷி மாமா பின்னாடி சுத்தத்தையே விட்டுட்டேன். ஆனாலும் ரிஷி மாமா மேல இருக்க அன்பு மட்டும் எனக்கு இன்னமும் குறையலடி. சின்ன வயசுல ரிஷி மாமாவோட பாட்டி சொன்னது இன்னமும் என் மனசுல உறுத்திக்கிட்டே தான் இருக்கு. அதை நினைச்சு நான் வருத்தப்படாத நாளே இல்ல, தெரியுமா? இருந்தாலும் எனக்கு இருக்க ஒரே ஆறுதல் என் அத்தை மட்டும்தான். ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் என்ன அதிர்ஷ்டம் கட்டவ அப்படின்னு சொல்லி திட்டினாலும் என் அத்தை மட்டும் என் மேல வச்சிருக்க அன்பை குறைச்சதே கிடையாது. எனக்கு எப்பவும் துணையா சப்போர்ட்டா அவங்க மட்டும்தான் இருக்காங்க. அவங்க என்கிட்ட அன்பா இருக்கிறதுனால தான் மத்தவங்க யாரும் சொல்றது நான் பெருசா எடுத்துக்கிறது இல்லை. நான் ஏதாவது சுபகாரியங்களை கலந்துக்கிட்டா கூட யாராவது என்ன அதிர்ஷ்டம் கட்டவன் ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயந்துதான் நான் எதுலையுமே கலந்துக்கிறது இல்லடி. என் அத்தை வீட்டை தவிர வேற யார் வீட்டுக்கும் போகிறது கிடையாது. அன்னைக்கு உன் வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டல, நான் வரமாட்டேன்னு சொன்னது காரணம் இதுதான். சின்ன வயசுல இருந்து இது யாருக்கும் ஒரு சொல்லாம இருந்ததே இல்லை. அதனாலதான் மத்தவங்களை விட்டு நான் தள்ளியே இருந்தேன். ஊருக்குள்ள வரும்போது நான் ரிஷி மாமா கூட கார்ல வரதா அங்க ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பார்த்தாங்க. நாளைக்கு ரிஷி மாமாக்கு எதனா ஆச்சுன்னா கூட என்னதாண்டி காரணம் சொல்லுவாங்க. அழாதடி அவந்தி, எனக்கு தெரியும் நீ எவ்வளவு நல்லவ தெரியுமா? உன்ன மாதிரி அதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாது. நீ ஏன் அப்படிதான் நினைக்கிற? அடிக்கடி நீ சோகமா இருக்கிறதுக்கும் ராத்திரியில் அழுவத்துக்கும் இதான் காரணமா? ஆமா, நான் என் மாமாவை நினைச்சு அழாத நாளே கிடையாது தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நான் அவரை நினைச்சு அழுதுகிட்டேதான் இருப்பேன். அவர்கிட்ட போகவும் பயமா இருக்கு, தள்ளி போகவும் முடியல. என்னால அவருக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு தான் நான் விலகி போறேன். ஆனா என்னால முடியலடி. நான் அன்பு வைக்கிறவங்க யாரும் என் கூட இருக்கத்தில்ல. என் அப்பா அம்மா, என் பாட்டி யாரும் என் கூட இல்ல. அதே மாதிரி ரிஷி மாமாவும் என்னை விட்டு போயிடுவாருன்னு பயந்தான் தள்ளியே இருக்கேன். அதனால நான் அவர் வீட்டுக்கு கூட போகத்தான் இல்லடி. சரிடி அவந்தி, அழாத, எல்லாம் சரியாயிடும். ரிஷி, நீ ஊருக்குள்ள வந்துட்ட. ஒன்னதான் நான் எதிர்பார்த்துட்டு. இனிதான் எனக்கு பல வேலைகள் இருக்கு.